அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வேலை போன கவலையில மதி வீட்டுல வந்து உட்காந்து ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்பதான் மலர் வந்து சமாதானப்படுத்துறாங்க. மதி விடு, இதுக்கா போய்கிட்டு இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எந்த காலேஜ் போனாலும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு காலேஜுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். மதி இதை நினைச்சா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் மதி எவ்வளவோ சமாதானப்படுத்த, மதி பார்த்தா பட்டுன்னு உடஞ்சு அழுது இங்க மலரை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஐயே, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கியே மதி அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட சொல்லவும், இல்லைங்க, நான் இந்த வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு மனசார நம்பிக்கிட்டு இருந்தேன். 100% நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. இந்த வேலை எனக்கு கிடைச்சிரும், பர்மனெண்ட் ஆயிருவேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இப்படி வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி வருத்தப்பட, அட நீ என்ன சின்ன பிள்ளையா, உனக்கு இருக்கு எவ்வளவு திறமை, அந்த திறமைக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மலரும் மதியும் பேசிக்கிட்டு இருக்கையில அப்பதான் மதிக்கு ஒரு ஃபோன் வருது. பிளட் டொனேட் பண்ண சொல்லி ரத்தம் தேவைப்படுது, ஏ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. மதிக்கும் ஏ பாசிட்டிவ் ரத்தம் தான். ஹலோ அப்படின்னு சொல்லி மதி கேட்க, மதி எமர்ஜென்சியா பிளட் தேவைப்படுது, நீங்க ஏ பாசிட்டிவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு தெரிஞ்சவங்க இடத்துல இருந்து ஃபோன் பண்ணவும், ஆமா எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பதறி கேட்குறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்துருங்க, ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, இம்மிடியேட்டாக பிளட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பார்த்தா வேகமாக கிளம்புறாங்க. மதி என்ன அப்படின்னு சொல்லி மலர் கேட்க, ஒருத்தவங்களுக்கு இமிடியேட்டாக பிளட் தேவைப்படுதான், ஏ பாசிட்டிவ், எனக்கும் ஏ பாசிட்டிவ் தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மலர் வழி அனுப்ப, இங்கே மதி பார்த்தா ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போய் பிளட்டும் கொடுத்துட்றாங்க. பிளட்டை கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தா கரஸ்பாண்டன்ட், காலேஜோடைய கரஸ்பாண்டன்ட்டை பார்த்ததும் மதி, சார் நீங்கள் இங்கே சரிங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்க, என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா, பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, எங்கெங்கேயோ ஏ பாசிட்டிவ் கேட்டு பார்த்தோம், கிடைக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கண்கலங்கி பேச, அப்பதான் பின்னாடி ஒரு நர்ஸ் வராங்க. சார் உங்க பொண்ணுக்கு பிளட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்லவும், என்ன சொல்றீங்க, எப்படி, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கேட்க, இவங்க தான் சார், இவங்க தான் பிளட் கொடுத்தாங்க, இவங்களுக்கு ஏ பாசிட்டிவ், இவங்க தான் பிளட் கொடுத்தாங்க, நல்ல வேலைக்கு சார், இவங்களுக்கு யாரோ கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து சரியான நேரத்துக்கு பிளட் கொடுத்ததுனால தான் உங்க பொண்ணு உயிரே பொழைச்சிருக்காங்க, உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமான பிளட் லாஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கூட அவங்களுடைய நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிருக்கும், இவங்களுக்கு தான் சார் நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு சொல்ல, கரஸ்பாண்டன்ட் அதை கேட்டதும் அப்படியே உருகி போயிடுறாரு. மதி மதி ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்ல, சார் எதுக்கு சார் இதுக்கு போய் நன்றி சொல்கிறீங்க, நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன் சார், இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் சார், நான் இந்த மாதிரி பிளட் கொடுத்ததுனால ஒரு உயிர் நல்லபடியாக இருக்குன்னா எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம் சார், இது ஒரு பாக்கியம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணாக இருக்கா, காலேஜில் இந்த பொண்ணை பற்றி எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, ஸ்டூடெண்ட் கிட்டையும் ஸ்டாஃப் கிட்டையும் நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கா, பத்தாதுக்கு என் பொண்ணோடைய உசிரியே காப்பாற்றிருக்கா, இந்த பொண்ணை போய் வேலையை விட்டு தூக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் இங்கே குற்ற உணர்ச்சியில் கரஸ்பாண்டன்ட்டுக்கு ரொம்ப தோண ஆரம்பிக்குது. சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா வீட்டுக்கு கிளம்ப, கரஸ்பாண்டனுக்கு இங்கே குற்ற உணர்ச்சி மனசை போட்டு கொள்ளுது. இங்கே கரஸ்பாண்டன்ட் நிற்க அப்போதான் அவங்களுடைய மனைவி வராங்க. என்னங்க என்னாச்சு, நம்ம பொண்ணுக்கு பிளட்டு கிடைச்சிருச்சுங்க, இப்போதான் ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்டோடைய மனைவி சொல்லவும், தெரியுமா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, என் காலேஜில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லுவோம். அப்படிங்களாங்க, நாளைக்கு நான் காலேஜ் போய் அந்த பொண்ணை நான் பார்த்து நேரில் பார்த்து நன்றி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல, இல்லை முடியாது, அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லுவோம். வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா, எங்க நல்ல பொண்ணாக இருக்குங்க, அந்த பொண்ணை பார்க்கையில எப்படியோ நெகட்டிவ் மார்க் இருக்கிற மாதிரியே தெரியலையே, நீங்கள் எப்படி வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் மனைவி கோவப்பட, நான் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த பொண்ணு காலேஜில் நல்ல பேர் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கு, ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குனதும், அப்புறம் ஏங்க வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் மனைவி கேட்க, இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்லையே, எனக்கு பின்னாடி இருக்கிற டீமும் எடுக்கிற முடிவு, பத்தாவதுக்கு ப்ரெஷர் வேற, ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு பெரிய ஆள் தங்கராஜன்ற ஆள், அந்த ஆளுக்கிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர், கண்டிப்பாக அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொடுத்த ப்ரெஷர்னால மட்டும்தான் நான் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குனேன் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் சொல்லுவோம். என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போயிருக்கு, நல்ல குணமுள்ள பொண்ணு, மாணவர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கிற பொண்ணு, இப்படி ஒரு குணமுள்ள பொறுக்கிற பொண்ணு ஒரு ஆள் வந்து சொன்னான்றதுக்காக வேலையை விட்டு தூக்கியிருக்கீங்களே, எங்கெங்க போச்சு உங்க மனசாட்சி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் மனைவி இங்க கரஸ்பாண்டன்ட் கேள்வி மேல கேள்வி கேட்க, எனக்கே இப்பதாம்மா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லுவோம். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது,
அந்த பொண்ணை நீங்க திரும்ப வேலைக்கு சேர்க்காத தட்டிக்கும் நீங்க என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தா ரொம்ப கோபப்படுறாங்க. நம்ம பொண்ணுடைய உசுரை காப்பாத்திருக்குங்க அந்த பொண்ணு, விலை மதிப்பில்லாத உசுரை காப்பாத்திருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல திரும்ப வேலை கிடைக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அதுவும் தப்பே செய்யாத பொண்ணை எதுக்குங்க வேலை விட்டு தூக்கணும்? இது அநியாயமா இருக்குங்க. இது அந்த கடவுளுக்கே அடுக்காது. நல்ல வேலைக்கு அந்த பொண்ணுனால நம்ம பொண்ணுடைய உசுறு கிடைச்சிருக்குங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் மனைவி சொல்லுவோம். சரிம்மா, அந்த பொண்ணுகிட்ட நான் வேலையை திரும்ப கொடுக்குறேன். பத்தாவதுக்கு அந்த பொண்ணு காலேஜில் டெம்பரவரியாக தான் இருந்துச்சு. அந்த பொண்ணை காலேஜில் நான் பெர்மனன்ட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் சொல்ல, இதுதாங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு செய்கிற கைமாறு அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் மனைவி சொல்லவும், சரி நீ பொண்ணை பார்த்துக்க, நான் ஒரு இட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக மதி வீட்டுக்கு பார்த்தா கரஸ்பாண்டன்ட் வராரு. சார் என்ன சார் நீங்கள் இங்கே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும், இல்லைம்மா மதி, உன்னை பார்க்கறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் சொல்ல, அப்போதான் மதியோடைய மாமியார் எல்லாரும் வராங்க. யார் இது அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, என் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவோ, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லவோ, மலர் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சார் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கொடுக்கவோ, மதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் சொல்லவும், இன்னைக்கு உங்களை வேலையை விட்டு நான் தூக்குனது பெரிய தப்பு. நீங்கள் எந்த வேலை பர்மனெண்ட் ஆகும்னு நினச்சி இவ்வளோ நாள் ஆசையில் இருந்தீங்களோ அந்த வேலை திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் அதே காலேஜில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்ல, இங்கே மதிக்கு பயங்கரமான சந்தோஷம். என்னது வேலை போச்சுன்றாங்க, வேலை கிடைக்குதுன்றாங்க, என்ன சொல்கிறார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி லட்சுமி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கு. சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சார் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி மதி பார்த்தா கரஸ்பாண்டன்ட் பார்க்க, மதி நான் எனக்கு ஒரு ஆள் கொடுத்த ப்ரெஷர்னால மட்டும்தான் அந்த முடிவை எடுத்தேன். இன்னைக்கு என் பொண்ணுடைய உசுரை நீ காப்பாத்திருக்க. பத்தாவதுக்கு காலேஜில் எல்லாருக்கிட்டையும் உனக்கு நல்ல பேர் மட்டும்தான் இருக்கு. ஸ்டூடெண்ட் கிட்ட விசாரிச்சாலும் சரி, கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட விசாரிச்சாலும் சரி, உன்னைய பற்றி நல்ல பேர் மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை என் காலேஜிலேருந்து தூக்குறதுக்கு எனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அப்படி நான் செஞ்சேன்னா என் மனசு என் குற்ற உணர்ச்சியை நீ கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லவும், இங்கே மதி பார்த்தா கண் கலங்குறாங்க. மதி இந்தாங்க உங்களுடைய பெர்மனன்ட் ஆர்டர். நீங்கள் அந்த காலேஜில் பெர்மனண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இருக்கிற சேலரியை விட 20% எக்ஸ்ட்ராவே இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் பெர்மனன்ட் ஆர்டரை இங்கே மதி கையில் கொடுக்க, இதை பார்த்தது லட்சுமி வாயடைச்சு போயிடுது. இங்கே மலருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, மதிக்கு போன வேலை திரும்ப கிடைச்சிருச்சு, பத்தாவதுக்கு பர்மனன்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரு மனசார சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போதான் பார்த்தா சுரேஷ் வீட்டுக்குள்ளே வராரு. சார் இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், வணக்கம் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, இவர் என் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அதான் வேலை போயிருச்சுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், இல்லை சாரு திரும்ப அந்த வேலையை எனக்கே கொடுத்துட்டாரு, பெர்மனன்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அப்போதான் மலரு, சுரேஷ் இன்னைக்கு சாருடைய பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு தான் மதி பிளட் டொனேட் பண்ணியிருக்கா